அன்பானவர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அதாவது நீட்ல கட் ஆஃப் இல்லைனாலும் செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டால சித்தா ஆயுர்வேதா கிடைக்கணும்னு சொல்றாங்க. ஏஜென்சிஸ் இருக்காங்க, அவங்க மூலமா வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இதை நாங்க நம்பலாமா? இது ட்ரூ, ப்ளீஸ் டெல் மீ சார்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஏஜென்சி மூலியமா, அதாவது ஒரு எஜுகேஷன் இன்னைக்கு எஜுகேஷன் அப்படின்னு வர்றப்பவே பார்த்தீங்கன்னா, அதுவும் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏஜென்சிஸ் நிறைய இருக்குங்க. இந்த ஏஜென்சிஸோட ரோல் என்ன அப்படின்னா, நீங்கள் நீட்டில் கட் ஆஃப் இல்லைனாலும் அப்படின்றது கிடையாது. நீட்டில் எலிஜிபிலிட்டின்னு ஒரு இருக்கு இல்லையா, மார்க் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த எலிஜிபிலிட்டி மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்துருக்கணும். நீட்டில் ஃபெயில் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது பிலோ த அந்த த்ரெஷோல்டு மார்க் அப்படின்னு ஒன்று கீழே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஏன்னா ஆஸ் பர் மெடிக்கல் எஜுகேஷன் நீங்கள் என்னதான் நீட் மார்க் நீங்கள் என்ன மாதிரி கொடுத்தாலும் யூனிவர்சிட்டியிலேருந்து செக் பண்ணுவாங்க. என்டிஏக்கும் யூனிவர்சிட்டிக்கும் ஆஃப்டர் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு. ஸோ அங்கே ஒரு மால்ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இட்ஸ் எ பிக் ப்ராப்ளம். அதனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்கணும். நீட்டில் நீங்கள் எலிஜிபிள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி இது ப்ரொசீட் பண்ணலாம். பட் பிஃபோர் தட் நான் ஒரு ஐடியா மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது இப்போ இந்த நீட்டில் நீங்கள் மார்க் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, பட் கட் ஆஃப் பாஸ் பண்ணிட்டீங்க, பட் கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு டவுட் இருக்குது. அதுக்கு நான் ஒரு விஷயம் கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் சித்தா காலேஜ், என்னெல்லாம் ஆயுர்வேதா காலேஜ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு லிஸ்ட் எடுங்க. லிஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா நீங்கள் அவங்களோட ஏஜென்ட்டை போகும்போது அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 2 lakhs சேர்த்து பே பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுக்குள்ள கமிஷன், அவங்க ஒரு செட் ஆஃப் மணி எடுத்துகிட்டு இது பண்ணுவாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பிஃபோர் தட் நான் சொல்கிறது, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்டகரி எடுங்க. நீங்கள் கேட்டகரி எடுக்க வேண்டியது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, முதல்ல காலேஜ் நேமு, அதன் பிறகு எந்த ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசன், சித்தாவா ஆயுர்வேதாவா, அதன் பிறகு அவங்க எவ்வளோ வருஷமாக இருக்கிறாங்க. அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன். தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைவேட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு இங்கே இருக்குங்க. ப்ரைவேட் சித்தா மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. இது உள்ள இந்த மாதிரி ஒரு லிங்க் இங்கே இந்த பேரில் இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே போய் பாருங்கள். இதில் நான் ஒரு டேபிள் வச்சுருப்பேன். அந்த டேபிள் படியே நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த இதில் உள்ள காஸ்ட் ஆஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 1 monthக்கு முன்னாடி எல்லா காலேஜஸ்க்கும் என்கொயரி பண்ணி நான் உங்களுக்காக கொடுத்தது. ஏன்னா நம்ம சேனலில் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா எக்ஸாக்டாக இன்னைக்குள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நான் உள்ளே தருவனே ஒழிய ஏதோ வேணாதோன்னு எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டேபிள் பண்ணுங்கள். இந்த டேபிள் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் நினைக்கிற காலேஜஸ்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டேபிள் லிஸ்ட்டில் ஆஸ் பர் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கோ ஃபஸ்ட்டு எல்லா ஆயுர்வேதா அண்ட் சித்தா காலேஜஸ்க்கு கால் பண்ணி டேரெக்டாக ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஒரு நெட்டில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பான். ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்மிஷன் ரிலேட்டடாக எனக்கு சீட்டு எனக்கு இந்த மாதிரி மார்க் வந்திருக்கு, எனக்கு கிடைக்குமா, இல்லை உங்கள் காலேஜில் கிடைக்கணும் அப்படின்னா நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும் அப்படின்னு டேரெக்டாக கேட்டுருங்க. டேரெக்டாக கேட்டிங்கனாலே அவங்களே உங்களை எடுத்துக்கிறதுக்கு இன்கேஸ் விருப்பம் இருக்கிறீங்கன்னா கவுன்சிலிங் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஃபீஸை எழுதி வைங்க, எவ்வளோ ஆகும் என்னன்னு எழுதி வைங்க. நீங்களே டேரெக்டாக மூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் பெரிய டிஃபிகல்ட்டிலாம் அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி பெரிய பேரெல்லாம் பேச மாட்டாங்க. இது எம்பிபிஎஸ்ல மெடிக்கல் காலேஜஸில் டொனேஷன் இவ்வளோ கொடுக்கணும் அப்படிலாம் பேசுவாங்க. பட் டெஃபினட்டாக சித்தா காலேஜ், ஆயுர்வேதா காலேஜில் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதனால் தைரியமாக ப்ரொசீட் பண்ணுறது என்னோட ஒப்பீனியனில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அதை செய்யுங்க, சரிங்க. அதனால் டேரெக்டாக பண்ண வேண்டியது காலேஜுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு அப்புறம் சம்டைம்ஸ் நீங்கள் கால் பண்ணுறீங்க, கால் பண்ணப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் என்னோடய அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்பர் தரேன், அந்த நம்பர் நோட் பண்ணி அதில் கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லது மேனேஜ்மெண்ட் பர்சன் ஒருத்தங்க இருப்பான், அவங்க நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பர்லாம் ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி வைக்கணும் அந்த டேபிளில். ஸோ அப்படி நோட் பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸு, நம்ம டேரெக்டாக போனால் ஹெல்ப் பண்ணுறேன்னு யாரெல்லாம் சொல்கிறா, நம்ம கட் ஆஃப் கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த காலேஜோட ஒரு ரெப்ரசன்டேஷன் பர்சன் கவுன்சிலிங் நடக்கிறப்போ அந்த கவுன்சிலிங் வென்யூவில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறதுல மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அதனால் இதுதான் ஆப்ஷனே ஒழிய தேவையில்லாமல் நீங்கள் அடிஷ்னலான அமௌண்ட்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இன்கேஸ் சித்தா ரிலேட்டடான ஏதாவது ஹெல்ப்ஸ், அட்மிஷன்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, இல்லை ஏதாவது இன்ஸ்டியூஷன்ஸில் சொல்லணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் எப்போனாலும் தொடர்பு கொள்ளுங்க. ஸோ எனக்கிட்ட நீங்கள் தேவையில்லாத இது பண்ண வேண்டாம் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால் தைரியமாக இருங்க. உங்களோட இதுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதாகும். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி 2 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சந்தோஷம். தேங்க்யூ. கீப் ஆன் ஃபாலோயிங். நம்ம சேனல் நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க.
ஸோ இன்னும் நீங்கள் பண்ணால் தான் எங்களுக்கும் இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். இல்லைனா என்ன யாருமே பார்க்கல, நான் ஏன் வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு தோணல் எனக்கே வந்துடுது. ஸோ அதனால் மன்னிச்சுக்கணும். என்னதான் நல்ல விஷயம் ஷேர் பண்ணுறோம், பட் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் தயவு செய்து அதை புரிஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.